மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்குபேட்டர் செய்கிறது எப்படிங்கிறது வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1 hour வீடியோ. இந்த 1 hour வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சின்னதாக சுருக்கி எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி 8 நிமிஷத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக 1 hour வீடியோ வராதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து லிங்க்கில் தரேன். இப்போது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக அந்த 8 நிமிஷம் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தெர்மோஸ்டாட்டு, இது டிசி அடாப்டர், ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் யூஸ் பண்ணுறதுக்குள்ள இந்த பின்னு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் தேவையில்லாத ஸ்டிக்கர் நம்ம பிச்சு எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பழைய பாக்ஸ் தான். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் சும்மா ஜாமான் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண பாக்ஸ் தான். அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த போல்டு நட்டு வச்சுருக்கேன். இது வந்து போல்டு இல்லை, பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ அண்ட் நட்ஸு. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2 ஹோல்டர் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேனை வந்து நிறுத்துறதுக்காக இந்த ஸ்க்ரூ நட்டு வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு தேவையான இடத்துல 2 இடத்துல ஹோல்டர் அப்படி மாட்ட போகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பல்பு வந்து ஹீட் ஆகிறதுல தான் நம்மளோட இன்குபேட்டருக்குள்ளே வந்து முட்டை வைக்கிறது வந்து பொரிக்கும். அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டர் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஹோல்டர் லூஸ் பண்ணிட்டு 2 ஒயரை நான் கனெக்ஷன் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா 1 hour வீடியோவில் இது வந்து தெளிவான விளக்கம் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்குது. என்னோடய வாய்ஸ் ஓவர் என்னால் பண்ண முடியல. அதனால் என்னால் பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கம் இதில் வந்து கொடுக்க முடியாது. 1 hour வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். இது வந்து A to Z, எப்படி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், எப்படி எலக்ட்ரானிக்ஸ் கனெக்ஷன் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 2 ஹோல்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதோட ஒயர் வந்து இப்படி மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த பாக்ஸ் இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணி ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோலர், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் பாக்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதை வந்து பாக்ஸை வந்து நம்ம தெர்மாக்கோல் பாக்ஸை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை டைட் பண்ணிவிட்டு அதோட பேக் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து நீளமாக வாங்கியிருக்கிறோம். ஏன் இந்த ஸ்க்ரூ நீளமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேனே அந்த ஸ்க்ரூலேயே தான் சேர்ந்து நிறுத்த போகிறோம். சப்போஸ் நாளைக்கு நம்ம இந்த ஃபேன் மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த சின்ன நட்டை கழட்டிட்டு நம்ம மாற்றினா அந்த ஃபேனை வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஃபேனையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேனோட ஒயர், டிசி ஃபேனோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாக்ஸ் கிட்ட வர மாதிரி செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர், இது சார்ஜர், அதாவது இந்த அடாப்டர் 12 volt 2 ampere அடாப்டர், ஏர்டெலோட பழைய அடாப்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எப்படி ரெடி பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஹோல்டர்லேருந்து வர 4 ஒயர் வந்து உள்ளே வர்றதுக்காக பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டிருக்கேன். அந்த பாக்ஸில் ஓட்டை போட்டு உள்ளே எடுத்துருக்குறோம். 2 ஹோல்டர்லேருந்து வர்ற ஏதோ ஒரு 2 ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அந்த 2 ஒயரையுமே சேர்த்து இந்த மாதிரி பேரலாக கனெக்ஷன் கொடுத்து அதை பார்த்திங்கன்னா நல்லா டேப் அடித்து லாக் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுக்கறதுக்காக. 2 ஹோல்டரையும் நம்ம பிளாக் ஒயர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிற ஒயரும் பிளாக் தான். இது 3யுமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பின்னில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் 2 ஒயர் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஒரு 4-5 இன்ச்சு இருந்தால் போதும். இன்னொரு ஒயர் வந்து ஒரு 1 மீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 மீட்டருக்கு பெட்டர் தான். அதுக்கப்புறம் இந்த ஒயர் வந்து ஷேக் ஆகாமல் இருக்க பார்த்திங்கன்னா நான் ஒயர் டேக் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணிட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே இருக்குது. இது வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பரை வந்து மடக்கி இந்த இடத்துல வந்து நான் டேப் அடித்து நல்லா லாக் பண்ணிடுறேன். அந்த பேப்பர் வெளியே வராமல் இருக்கக்காக. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பவர் சப்ளை எந்நேரமும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒயர் ஜாயிண்ட் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஒயர் வந்து அங்கங்கே ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவு வந்து வச்சுட்டு மிச்சம் ஒயர் எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹோல்டரில் இன்னும் 2 ஒயர் வந்திருக்கும். அந்த ஒயரையும் ப்ராப்பராக நம்ம ஜாயிண்ட் பண்ணி அந்த ஒயரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அடாப்டர் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். இந்த அடாப்டர் ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயர் டேக் போட்டு இப்போ நீட்டாக அதே லாக் பண்ணியாச்சு. கேபிள் டைன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ ஹோல்டர்லேருந்து வந்த ஒரு ஒயர், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடாப்டரில் சேர்த்த ஒரு ஒயர், அது வந்து அடாப்டரில் சேர்த்த அந்த ப்ளூ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், K0 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹோல்டர்லேருந்து வந்த ரெட் கலர் ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து K1 கொடுக்குறோம்.
இது பார்த்திங்கன்னா ரிலேவோட ஆன் ஆஃபில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி இந்த வர்ற பவரை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டருக்கு வந்து கொடுக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போய்ட்டுருக்கு. இதில் வந்து என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ் வந்து கோடு போட்டிருக்க மாட்டாங்க, நெகட்டிவில் வந்து கோடு போட்டிருப்பாங்க. அந்த நெகட்டிவும் ஃபேனில் இருக்கிற நெகட்டிவ் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து கிரவுண்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ப்ளஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம் பாசிட்டிவ் சைடை 12 வோல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வந்து பிளாக் கலரு, அது கிரவுண்ட்லேயும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த போர்டு வந்து லாக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். ஒயர் அங்கங்கே ஷேக் ஆகாமல் இருக்கணும்னு இந்த மாதிரி கேபிள் டைப் போட்டு திரும்பவும் நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு நார்மலாக ஆன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இப்போ போர்டு ஆன் ஆயிடுச்சு, ஆனால் ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்பரேச்சரோட சென்ஸ் பண்ணுற அந்த ப்ரோபை வந்து நம்ம செட் பண்ணாமல் விட்டுட்டோம். அந்த ப்ரோபை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஜிட்டல் வேல்யூ எல்லாமே நல்லாவே கரெக்டாக காமிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பின்னு ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு கேபிள் டைப் போட்டு ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோபை வந்து நம்ம உள்ளே நம்ம சென்ஸ் பண்ணணும். எங்கே சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிற இடத்துல எத்தனை டிகிரி இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டையை போட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த ப்ரோபை வந்து உள் பக்கமாக தள்ளியாச்சு. இந்த ஒயர் இன்னமும் ஒரு சில ஒயர்களில் வந்து பார்த்திங்கன்னா லூஸில் இருக்குது, அதை வந்து ஷேக் ஆகாமல் இருக்க அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேக் போட்டு கேபிள் டைப் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஒயராக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே டபுளாக சேர்த்து இந்த மாதிரி டேப் அடித்து கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒயர் கம்மியாக இருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒட்டு போட்டிருக்கேன். ஒட்டு போடுறதுனால ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அது கரெக்டான முறையில் ஒட்டு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியில் 2 ஒயராக வந்திருக்கும். இந்த 2 ஒயரை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 பின்னில் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எல்லாருமே 2 பின் யூஸ் பண்ணுவாங்க. 2 பின் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் வந்து மாறிடுச்சு, நம்ம பின்னை மாற்றி சொருகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். தெரியாமல் அந்த பல்பு ஹோல்டரில் கையை வச்சுட்டோம். இதுவே ஃபேஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்பில் வந்து சப்ளை வந்துட்டு இருக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரிலே ஆன் ஆனால் மட்டும்தான். இதே நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி பின் டைரக்ஷன் மாற்றி அதாவது ப்ளக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து கரண்ட் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வழியாக சப்ளை ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் அந்த பல்பு ஹோல்டரில் உள்ள கையை வச்சாலோ இல்லைன்னா போர்டில் எங்கேயாவது கையை வச்சாலோ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சப்ளை வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபேனெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஃபேனில் நல்லா காற்றடிக்கி உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து ரொட்டேஷனுக்காக வச்சுருக்குறோம், ஏர் ரொட்டேஷனுக்காக. இப்போ பல்பெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆரம்பிச்சு. அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ கமெண்ட்டில் வரும்.